ரீசெண்டா பீச்சஸ் வித் விளாக்ஸ் வியட்நாம்ல ஒரு 15 நிமிஷம் கடல்ல போட் ரைட பார்த்து பயந்தப்போ 2012 ஜோஸ்ங்கிற ஒருத்தர் 438 நாள் கடல்ல தண்ணியா டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2012 2 ஃபிஷர்மேனும் சேர்ந்து மெக்சிகோல சின்ன போட்டை வச்சுக்கிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு புயல் வந்து அவங்க பாதி போட்டை நாஸ்தி பண்ணிடுச்சு. ரேடியோ, ஜிபிஎஸ், மோட்டார் இது எல்லாமே புயல்ல போயிடுச்சு. அண்ட் அப்பதான் அவங்க 2 பேருமே எல்லாரும் கடைசியா பாக்குறாங்க. அண்ட் இவங்களாலையுமே யாருக்கும் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஃபுட்டு, தண்ணி இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால ஒரு கூட வந்தவர் இறந்துடுறாரு. ஜோஸ் அதுக்கப்புறம் தனியா மழை தண்ணியை குடிச்சு பச்சையா மீனை சாப்பிட்டு எப்படியும் உயிர் வாழ்ந்து அவர் பாட்டுக்கு போறாரு. அண்ட் அவங்க ஃபேமிலி ஜோஸ் இறந்தான்னு நினைச்சு மறந்துடுறாங்க. 438 நாள் 1,00,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஜனவரி 30, 2014 அன்னைக்கு ஒரு கிரீன் ஐலாண்ட பாக்குறாரு. எப்படியோ கடைசியா லேண்டுக்கு வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமும் யாருமே அவரை நம்பவே இல்லை. எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு நாள் கடல்ல தனியா டிராவல் பண்ண முடியும்னு நிறைய பேர் கொஸ்டின் தான் கேக்குறாங்க. லேட்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் அவரோட பாடியை டெஸ்ட் பண்ண போதான் தெரியுது அவரோட பாடி மழை, புயல், வெயில் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்போசரையும் தாங்கி இருக்குன்னு தெரிய வருது. 438 நாள் கடல்லயே தனியா டிராவல் பண்ணதுனால ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் சீ சர்வேல ஹிஸ்டரியே வந்துருக்கு. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒரு சாதாரண மனுஷனால இவ்வளவு நாள் தனியா கடல் டிராவல் பண்ண முடியும்னா நம்மளால நம்மளோட ஹோப்பை வச்சு கண்டிப்பா நிறைய கஷ்டமான இயர்ஸ், சேலஞ்ச் எல்லாத்தையும் தாண்டி வர முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க.